நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியா பண்ணிருங்க. ஏன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தான் அதுக்கான டெட்லைனா அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இப்பவே பண்ணீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரஷ் எல்லாம் தவிர்க்க முடியும். சரி, நான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்க முக்கியமா கவனிக்கணும். அது என்னன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வேலிடேட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணணும். ஸோ அதை வேலிடேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வேலிடேட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை பண்ணாம இருந்தீங்கன்னா அதை எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல ஒரு முக்கியமான ப்ராசஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்றது. இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களோட ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்க ப்ராப்பரா வேலிடேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட ரிட்டர்ன்ஸும் ப்ராப்பரா பேங்க் அக்கௌண்ட்ல ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பா பேங்க் அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்ணுங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வேலிடேட் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட பழைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, நீங்க முன்னாடி ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது யூஸ் பண்ண அக்கௌண்ட் ஆனா இப்போ அதை நீங்க யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா அதை நீங்க ரிமூவ் பண்ண முடியும். இல்ல புதுசா ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் ஆட் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நீங்க செய்யும் போது உங்களோட ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற அந்த ப்ராசஸ் சுலபமா இருக்கும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி வேலிடேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற அபிஷியல் போர்ட்டலுக்குள்ள போங்க. அங்க போனதுக்கு அப்புறமா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். அதுல மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற பேஜ் ஓபன் பண்ணி அதுல டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்க. உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே மை ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும், நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள மை பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட் பேஜ்ல ஆட் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கும். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் நீங்க லிங்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு கீழே ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நீங்க பேங்க் அக்கவுண்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் அக்கவுண்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்கோட அக்கவுண்ட் நம்பர் அதுல போடுங்க. அப்புறம் அக்கவுண்ட் ஹோல்டர் பத்தின டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணுங்க. பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருப்பாங்க, அதையும் ஃபில் பண்ணுங்க. சோ ஒரு சில பேங்கோட டைப் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அதிலே பாப் அப் ஆகும். உங்களுக்கு ஆகலனா நீங்க மேனுவலா என்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே கிளிக் டு வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேங்க் அக்கவுண்ட்டை வேலிடேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் இந்த வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்து வேலிடேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் கொடுப்பாங்க. சோ அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்படிதான் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க வேலிடேட் பண்ணணும். நீங்க ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் இதுல கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. நீங்க 2-3 அக்கவுண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஆனா நீங்க இந்த பேங்க் அக்கவுண்ட்டை ப்ரீ வேலிடேட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் ஆகும். நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க.